ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா டே பை டே வீடியோ மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் இருக்குது, அதுக்காக தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். எங்கே போகிறோம் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தோசை ஊற்றிருந்தாங்க. அதுக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா கார சட்னி சாப்பிட்டு அவங்க சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குளிச்சு கிளம்பியாச்சு. என்னோடய ட்ரெஸ்ஸு இது தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மேரேஜுக்கு தான் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா பேக்கரி சைட் போய் கொஞ்சம் எக் பப்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம் நாங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட்டம் வேறு செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா சுற்றி செம்ம கூட்டமாக இருந்துச்சு. பஸ்ஸு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகையில் பார்த்தீங்கன்னா வெயில் செம்ம வெயில். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கொளுத்துன்னு கொளுத்துதுங்க. ஏன்னே தெரியல, அவ்வளோ வெயில் அடிக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. மேரேஜ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பேரையூரில் தான். அங்கே போய் எல்லாமே அட்டன் பண்ணியாச்சு. நான் நிறைய வீடியோ எடுக்கலை. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்களா, அவங்க கூட பேசிகிட்டே இருந்தேன், என்னால் எடுக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் குட்டீஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலை வாங்கிட்டு போயிட்டாங்க, அதனாலேயும் எடுக்கவே இல்லை. இது பார்த்திங்கன்னா மறுநாளோட கிளிப்ஸு. மறுநாள் பார்த்திங்கன்னா புரட்டாசி ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இது பார்த்திங்கன்னா நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிரிவலம் சுற்ற போவோம் நாங்கள். அதனால தான் நான் இப்போ என்னென்ன பண்ணுறேன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டேயில். மார்னிங் பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, அதனால் சாம்பார் வச்சுருந்தாங்க. அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொரியல் வச்சுருந்தாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஏதோ பசி, சரியான பசி இன்றைக்கி காலையிலேவும். அதனால் பார்த்திங்கன்னா இப்படியே வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் ப்ளே பண்ணிகிட்ருந்தேன். இந்த பம்பரம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் சுற்றி விளாண்டுட்ருந்தேன். சைல்டுஹுட்டில் இதெல்லாம் பண்ணுதுங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடச்சிச்சு. பக்கத்து வீட்டு குட்டீஸ் வச்சுருந்தாங்க, அடித்து பிடுங்கிட்டேன் நான். அவங்க கூட சேர்ந்து நான் சுற்றி விளாண்டுட்ருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா புறா வேறு எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துருச்சு. அதனால் அவங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு போட்டுட்ருந்தேன். நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிரிவலம் சுற்ற போகிறோம் திருவண்ணாமலையில். அதனால தான் நாங்கள் இப்போ கிளம்புறதுக்காக ரெடி ஆகிருக்கோம். ஆஃப்டர்நூன் தான் கிளம்பணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா வெயில் செம வெயில் அடிக்குங்க, நடக்கவே முடியாது. ஈவினிங்கில் தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா சுற்றுவாங்க எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா. அது இருக்கட்டும், சரி நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டு நான் பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி 3 நாள் கிட்ட ஆயிடுச்சுங்க. செம்ம தலைவலியாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சாவது குளிப்போம் அப்படின்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எண்ணெய் தான் தேய்க்கிறேன் நான். ஃபுல்லு எண்ணெயை தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தான் குளிக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபுல்லு ஃபங்க்ஷனாக தாங்க வந்துச்சு. ஃபங்க்ஷன் வருது, இல்லைன்னா ஏதாவது கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி இருந்தனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தலை குளிக்க வேண்டிய நிலமையாக தான் இருந்துச்சு. இதில் எண்ணெயே இல்லைங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் எண்ணெய் தேய்க்கலைன்னா கூட தலை பார்த்திங்கன்னா அப்படியே கின்னுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் எண்ணெய் தேய்ச்சிருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சைடு விட்டதுனால, இந்த மாதிரி இதில் விட்டதுனாலே நான் தேய்க்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா குளுன்னு தலைக்கு தேய்ச்சாச்சு. இதில் முடி வேறு பார்த்திங்கன்னா தாறுமாறாக கொட்டுதுங்க, ஏன்னே தெரியல. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா குளிர தேய்ச்சாச்சுங்க. தேய்ச்சிட்டு நல்லா முனியிலேருந்து எல்லாமே தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற விட்டுருந்தேன் நான். நாங்கள் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான் கிளம்பினோம். 3:30 ஆயிடுச்சு போகிறதுக்கேவும். ஏன்னா லேட் ஆகிடுச்சிங்க. இல்லைன்னா எப்பயுமே நாங்கள் 3 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சிருவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவே ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா சரி பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனால் நான் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே குளிச்சிட்டேங்க. ஏன்னா இவங்க 3 மணிக்கு தான் சொல்லி வச்சுருந்தாங்க. பட் லேட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நான் 2:30க்கே குளிச்சுட்டு எல்லாமே ரெடியாகி கரெக்டாக 3 மணிக்குள்ளே ரெடியாகி உட்காந்துருந்தேன். அவங்க அதுக்கடுத்து 3:30க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றது, அப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருப்போம் அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயை தேய்ச்சிட்டு நல்லா ஒரு சடையை போட்டாச்சு. ஏன்னா அப்படியே கொண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்க, பிச்சுட்டு வந்துடும் முடி. அதனால் பார்த்திங்கன்னா சும்மா தலையை சீவி பேண்டை மட்டும் போட்டுட்டேன் நான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்துச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி பாதாம் ஜூஸ் தான் போட்டுட்ருந்தான். பால் பார்த்திங்கன்னா பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தான். அதில் பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு எனக்கு, எங்கள் மம்மிக்கு, அப்புறம் என்னோடய தம்பிக்கு இன்றைக்கி அவனுக்கு லீவ் வேறையா, அதனால் பார்த்திங்கன்னா பொறுப்பாக எங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்ருந்தேன். நாங்கள் பார்த்திங்கன்னா அதை மனசார குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊறிச்சுங்க. அப்படியே போய் சல்லுன்னு போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா என்னோடய அவுட்ஃபிட் இது தான் பார்த்துக்கோங்க. இதை தான் நான் இன்றைக்கி வேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, கிளம்பி கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேங்க. உட்காந்து முடிச்சதுதான் எல்லாருமே வந்துட்டாங்க. சரின்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா செம்ம வெயிலாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா நிறைய புறா வந்துச்சுங்க.
பார்த்திங்கன்னா அரிசி போட்டிருந்தேன் இல்லையா, அதை ஃபுல்லும் பார்த்திங்கன்னா கொத்தி கொத்தி தின்னுட்டு இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன் நான். அப்புறம் எல்லா ஆளுகளையும் திரட்டி கூப்பிட்டு போயாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா பஸ் ஏறுற இடத்துக்கிட்ட தாங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். கடைசி பார்த்திங்கன்னா ஃப்ரீ பஸ் வந்துச்சு. பட் அது ஃப்ரீ பஸ் கிடையாதுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பௌர்ணமி இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே சதுரகிரி போயிருப்பாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பஸ் மாதிரி விட்டுருந்தாங்க. அமௌண்ட்டு தான் கட்டி நாங்கள் போனோம். பஸ்ஸு பார்த்திங்கன்னா செம்ம கூட்டங்க. அதனால தான் வீடியோவே எடுக்க முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சதுரகிரியிலேருந்து எல்லாம் பட்டையை போட்டு வந்திருந்தாங்க. பார்க்கவே அற்புதமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்ரீவி வந்துவிட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வடை சூப்பராக இருக்குங்க. இவங்க கடையில் பார்த்திங்கன்னா சட்னியோடு வச்சு கொடுப்பாங்க. அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் அந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போண்டா தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். சூப்பராக இருந்துச்சுங்க. அதை பார்த்திங்கன்னா மனசார சாப்பிட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா மினி பஸ் இருக்கும். அந்த மினி பஸ்ஸில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 10 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அதை வாங்கிட்டு அப்படியே பஸ்ஸில் உட்காந்துருந்தோம். ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா பஸ்ஸும் கொஞ்சம் நேரத்தில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம். பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆல்ட்டு போட்டிருப்பாங்க. அந்த பஸ்ஸை எடுக்கவங்களையும் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம் நாங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எப்படியோ பஸ்ஸை எடுத்துட்டாங்க. வெயிலை பாருங்களேன், கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் வெயில் மட்டும் குறையவே இல்லைங்க. செம வெயிலாக இருந்துச்சு. தாங்கவே முடிய மாட்டேங்கி, ஏனே தெரியலங்க, அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறக்கி விட்டாங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் திருவண்ணாமலை. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எதுக்கு நீ இதே வீடியோவே போடுற அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் பார்த்திங்கன்னா இதோட 3வது தடவை கிரிவலம் வரேன் நான். அதனால் பார்த்திங்கன்னா அந்தந்த நாளில் எப்படி எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி வந்திருந்தாங்க என் கூட. 2 தடவை பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வரல, ஒரு வேலையாக இருந்துட்டாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து வெயில் வேறு அடிச்சிச்சா, காலு செம்ம சூடுங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் போனோம். என் மண்டைக்கு மேலே பாருங்கள், கொளுத்துதா வெயில். இப்படி தான் இருந்துச்சு. நானும் எங்கள் மம்மியும் பார்த்திங்கன்னா பேசிகிட்டே போனோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி புரட்டாசி 1. அதனால் சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. இல்லைன்னா நாங்கள் மட்டும்தான் அக்கடான்ட்டு நடந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குங்க. ஏன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரியே அப்படியே அமைதியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புரட்டாசி 1னால நிறைய பேர் வந்திருந்தாங்க பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு. கூட்டமாக இருந்துச்சுங்க. நிறைய பேர் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. பின்னாடியும் பார்த்திங்கன்னா நிறைய ஆள் வந்துட்டு இருந்தாங்க. கிரிவலம் சுற்றுறதுக்கே அவ்வளோ ஆள் வந்தாங்க. இதுக்கு முன்னாடி இத்தனை நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் சாமியை கும்பிட்டு தான் கிரிவலம் சுற்றுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கிரிவலம் சுற்றிட்டு தான் சாமியவே கும்பிட போகிறோம். ஏன்னா ஒருத்தவங்க எங்ககிட்ட சொன்னாங்க, கிரிவலம் சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்திக்காரங்க யாருன்னு தெரில, அவங்க பார்த்திங்கன்னா இந்த சதுரகிரியெல்லாம் போயிட்டு வந்துட்டு அந்த பிரசாதம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருந்தாங்க. அதை வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டே வந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. பூந்தியில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி போட்டிருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சு, ஆப்பிள் இந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க. அதை ஃபுல்லும் வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்குள்ளேயும் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி சூப்பராக இருந்துச்சுங்க. கிரிவலம் சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா தெப்பக்குளத்துக்கிட்ட நின்று பார்த்துட்டு இருந்தோம். மீனெல்லாம் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சுற்றி விநாயகரை தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தோம். சனிக்கிழமை பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்கும் கூட்டம். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னக்கூடியே வந்துட்டோம். ஏன்னா பெருமாளை பார்த்திங்கன்னா பார்க்கவே முடியாது. இன்றைக்கே சரியான கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியேவும் பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி சாமியை கும்பிட்டு விநாயகரை பார்த்திங்கன்னா நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கும் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு, ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு. இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை வருது பார்த்திங்களா, அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லு சுற்றி சுற்றி எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். உங்களுக்கே தெரியும் இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பெருமாளை கும்பிட்றதுக்கு அவ்வளோ பக்தர்கள் வருவாங்க. அதனால் போகிறதுக்கும் இடம் இருக்காது, வர்றதுக்கே இடம் இருக்காது. அந்த மாதிரி கூட்டம் அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ நான் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல அப்படியே இடுக்கி இடுக்கி போவாங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கும். 1 இன்ச்சு கூட கால் வைக்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும். நம்ம எப்படியோ நம்ம போய் பெருமாளை பார்க்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதனால் நாங்கள் இன்றைக்கே பார்த்திங்கன்னா பொறுப்பாக பெருமாளை தரிசனம் பண்ண வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் படிதான் ஏறிட்டுருக்கோம். சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி. ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக தெரிஞ்சிச்சு. அந்த சூரியனுக்கும் அப்புறம் அது மறையும் போது அந்த ஒரு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. நாங்கள் அதை பார்க்கும் போதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் அந்த வியூவை உங்களுக்கும் காட்டுறேன். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல.
இது வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நேரில் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ளேயே வந்தாச்சு. நிறைய பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் படாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா இப்போ வெயில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவராக அடிக்குது இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா, செட்டாக போட்டு போட்டு வச்சுருந்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும். ஏன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா, செம கூட்டமாக இருக்குங்க. என்னால் அதெல்லாம் எடுக்க முடியாது. அதனால் முன்னாடியே வந்ததுனால பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து போய் நாமம்லாம் போட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா, நிறையா ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்ருந்தோம். அதை எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, படியேறைய ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ள சவுண்டு பார்த்தீங்கன்னா, அந்த பெருமாள் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சுங்க. அது சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவாங்கள்ல, அதை கேட்கும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். காதுக்கு இனிமையாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சுற்றி சுற்றி சாமியை கும்பிட்டு, அப்புறம் தீபார்த்தனை காட்டிகிட்டு இருந்தாங்க. கூட்டம் பார்த்தீங்கன்னா, உள்ள நிறையா இருந்தாங்க. எப்படியோ எட்டி எட்டி தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சுற்றி எல்லா சாமியை கும்பிட்டு முடிச்சதும் பார்த்திங்கன்னா, பிரசாதம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். எங்களுக்கு போகிறதுக்கே பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 7 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் நாங்கள் சாமி கும்பிட்ருக்கோங்க. ஃபைனலாக வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.